ஸ்டெல்லி வியூஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க, கிளஸ்டர் பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது இந்த கொத்தவரங்காய். இந்த கொத்தவரங்காயில என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. இது எந்தெந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எடுத்துக்கினா என்னென்ன மாதிரி நற்பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த கொத்தவரங்கானோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மிங்க. அதே மாதிரி பாருங்க, இதுல வைட்டமின் ஏ, பி, சி, கே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொட்டாசியம், கால்சியம் இது இருக்குங்க. ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி இவ்வளோ ஆரோக்கியமான அது மட்டும் இல்லாம ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி இருக்குங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், செல்கள்ல ஏற்படக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வராம பாதுகாக்குது, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வராம பாதுகாக்குது. அதனால நோய் எதிர்ப்பு தன்மை அப்படின்றத உற்பத்தி பண்ணுது, நோய் நம்மள அண்டாம பாக்குது. கூட இதுல வைட்டமின் சியும் இருக்கு. அதனால இம்யூனிட்டி, அதாவது நம்ம எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் சொன்னீங்களே அப்படின்னா என்னங்க, அப்படின்னா என்னன்னா அதெல்லாம் வந்து நோய் வர்றதுக்கு காரணம். அதை தான் நான் சொன்னேன். அதே மாதிரி பாருங்க, இதுல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது இருக்குங்க. ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன அப்படின்னீங்கன்னா, உடம்புல அங்கங்க ரணம் ஏற்படும் பாத்தீங்களா. இப்ப சிலருக்கு வந்து பாருங்க, இந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ் அப்படின்றது இருக்கு. ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ்னா என்னன்னா, இந்த நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்பையே எதிரியா நினைச்சு செயல்படுறது. அந்த மாதிரி சில நோய்கள், இந்த சொரியாசிஸ் சொல்றாங்க பாத்தீங்களா, வாதம், சொரியாசிஸ், இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோய்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிளமேஷன்ஸ் உடம்புல அங்கங்க, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன், முட்டிக்கு முட்டி ரணம் ஆயிடும், முட்டிக்கு முட்டி வலிக்கும். இன்னைக்கு இந்த கை வலிக்கும், நாளைக்கு இந்த கை வலிக்கும், நாளன்னைக்கு தோல் சட்டை வலிக்கும், நாளன்னைக்கு காலனோட, அதுக்கு மறுநாள் காலனோட விரல்கள்ல இருக்க எலும்பு வலிக்கும். இந்த மாதிரி உடம்புல இருக்க அத்தனை எலும்புகளையும் 206 எலும்புகளையும் வலியும் வேதனையும் வரும். இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த கொத்தவரங்காய் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்க ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அந்த ரணத்தை ஆத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? அதே மாதிரி பேசும்போதே நான் சொன்னேன், இதுல கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மிங்க அப்படின்னு. அப்படின்னா இந்த சக்கரை பேஷண்ட்ஸ் வந்து பாருங்க, திடீர்னு பயங்கரமா கொலை பசி வரும், உங்களுக்கு பயங்கரமா வெறித்தனமான பசி வரும். அந்த மாதிரி. ஆனா அவங்க வந்து சாப்பாடு நிறைய சாப்பிடும்போது அவங்களோட சுகர் லெவல் ஏறும் இல்லைங்களா. அப்ப அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கொத்தவரங்காய் நல்லா இவ்வளவு பொரியல் சாப்பிடலாம். அப்ப என்ன ஆகும்னா, சுகர் லெவல் ஏறாது, கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மி அப்படின்றதுனால அவங்க பசியும் அடங்கும். கூட இந்த கொத்தவரங்காய்ல நிறைய நார் சத்து இருக்குங்க. அதனால இவ்வளவு சாப்பிட்டாலே வயிறு திம்முன்னு இருக்க சென்சேஷன் வரும். நம்ம எல்லாருக்குமே பொதுவா வந்து பாருங்க, வயிறு ஃபுல்லும் சாப்பிடணும், அப்பதான் நம்மளுக்கு திருப்தியா இருக்கும் இல்லைங்களா. பெரும்பாலும் நம்ம எல்லாருக்குமே அப்படிதான். அப்ப வயிறு ஃபுல்லும் சாப்பிடணும், ஆனா வெயிட் பயங்கரமா ஏறிடுதுங்க, என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா இவ்வளவு கொத்தவரங்காய் பொரியல் வந்து சாப்பிடுங்க. அப்ப வயிறு ஃபுல்லும் திம்முன்னு இருக்கும், வெயிட்டும் ஃபாஸ்டா குறைவீங்க. சிலர் வந்து சொல்லுவாங்க, நாங்க வெயிட் எல்லாம் கரெக்டா தாங்க இருக்கு, தொப்பை ஜாஸ்தி இருக்குங்க, என்ன பண்றது? ஒன்னும் இல்ல, டெய்லி மத்தியானம் நல்லா இவ்வளவு கொத்தவரங்காய் பொரியல். ஆனா கொத்தவரங்காய் சமைக்கும் போது என்ன பண்ணணும்னா, அதை வந்து வேக வச்சு அந்த தண்ணி எடுத்துடணும். பித்தம்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த தண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு கொத்தவரங்காய் சமைக்கணும். ஓகேங்களா? மஞ்சத்தூள் கொஞ்சம் தூக்கல போட்டு சமைங்க. இப்ப ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொத்தவரங்காலே இருக்கு, கூட மஞ்சள் இருக்கு, குர்குமினும் நிறைய வந்து உடம்புல ரணம் ஆகாம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது, உடம்புல இருக்க நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை மஞ்சள்லயும் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சோ இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா தொப்பை நல்லா ஏறுதுங்க, அப்படின்னா தொப்பையும் குறையும், வெயிட் ஃபுல்லும் ஏறுதுங்க, வெயிட் ரிடக்ஷன் டயட்ல இருக்க அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணலாம். நான் வெயிட் குறைக்கணுங்க அப்படின்னு நினைச்சாலும் ஒரு கப்பு சாதம், ஒரு கப்பு பொரியல், அதுல வந்து கொத்தவரங்காய் பொரியல் எடுத்துக்கோங்க. கொத்தவரங்காய் டெய்லி சாப்பிட்டா ஏதாவது பிரச்சனை ஆகுமாங்க? ஒன்னும் இல்லை, எந்த பிரச்சனையும் ஆகாது. தண்ணி 3 லிட்டர் குடிங்க. டெய்லி மத்தியானம் ஒரு கப் தயிர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த தயிர் எடுக்கும்போது தயிர்ல இருக்க லாக்டிக் ஆசிட் பிசினஸும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணும். இன்னொன்னு, கொத்தவரங்கானால கொஞ்சம் லைட்டா பாடி ஹீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதுவும் அது காம்பன்சேட் பண்ணிடும். சோ இது பாத்துக்கோங்க. அதே மாதிரி பாருங்க, கொத்தவரங்காய்ல நிறைய விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த கொத்தவரங்காய்ல பாத்தீங்கன்னா வைட்டமின் கே இருக்குங்க. வைட்டமின் கே இருக்கிறதுனால இந்த ப்ளீடிங் டிசார்டர்ஸ், ரத்த சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்டாவே இருக்கு. மெடிசன் ப்ளீடிங் டிசார்டர்ஸ் இருக்கவங்க தவிர மீதி இருக்கவங்க எல்லாருமே நிறைய எடுத்துக்கலாம். ப்ளீடிங் டிசார்டர்ஸ் இருக்கவங்க கம்மியா எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு எங்க ஃபேமிலியில ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுங்க, நான் வந்து ஹார்ட் அட்டாக் வராம பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொத்தவரங்காய் ஒரு வரப்பிரசாதம் தாங்க. எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா, இந்த கொத்தவரங்காய் வந்து பாருங்க, இதுல வந்து இந்த பொட்டாசியம் ஜாஸ்தி இருக்கு பாத்தீங்களா, அதனால சோடியம் வந்து கவுண்ட்ராக்ட் பண்ணும். சோடியம் கவுண்ட்ராக்ட் பண்றதுனால பிபியை வந்து குறைக்குங்க. சோடியம் ரிட்டன்ஷன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, அதை குறைக்கும், பிபியை குறைக்கும். விச் இன் டர்ன் ஹார்ட்னோட ஹெல்த்துக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது, அதாவது இருதய ஆரோக்கியத்துக்கு இது ஹெல்ப் பண்ணுது.
ஸோ இன்னொன்று இதில் நிறைய பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு, பி வைட்டமின்ஸ் இருக்கு, பி வைட்டமின்ஸ் நிறைய இருக்கு, வைட்டமின் கே இருக்கு. இதனால வந்து பாத்தீங்கன்னா நரம்புகள் வந்து பலப்படுங்க. நரம்பு குறைபாடு, நியூரைட்டிஸ், நியூரால்ஜியா, நியூரோடீனியா, இந்த மாதிரி நிறைய கண்டிஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நியூரைட்டிஸ்னா நரம்பு கை கால், இந்த காலு கை நரம்புலாம் வந்து பாத்தீங்கன்னா சுருக்கு சுருக்குன்னு குத்தும் டிப்ல. இததான் வந்து நியூரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூரால்ஜியா அப்படின்றது இருக்கு. அதுனா என்னன்னா, இந்த கால் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒலையுதுங்க, கால் ரொம்ப ஒரு மாதிரி ஒலையிற மாதிரி வலி இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வலிக்கு நல்ல இவ்வளவு கெரோசின் எடுத்து அதுல கொஞ்சோண்டு கற்பூரம் போட்டு நல்லா நீவி விடுவாங்க. நீங்க கூட அந்த மாதிரி பேஷன்ஸ் பார்த்திருப்பீங்க. பெரியவங்க எல்லாம் வீட்டுல அந்த மாதிரி செய்வாங்க. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொத்தவரங்காய் தி பெஸ்ட் ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நியூராலஜிக் பெயினுக்கும் இது ஆக்ட் பண்ணும். இன்னொன்னு, இது வந்து பாருங்க பொட்டாசியம்லாம் இருக்கிறதுனால, பொட்டாசியம் கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளுக்கு சத்துக்கும் இது ஹெல்ப் பண்ணுதுங்க. சோ நம்ம கொத்தவரங்காய் வந்து சீசன் அப்படின்னா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ரெகுலராகவே கிடைக்குதுங்க. ஒரு சில இடத்துல வந்து அந்த சீசன் மட்டும் தான் கிடைக்குது. அப்ப நம்ம அந்த சீசன் வரும்போது நிறைய தாராளமா ரொம்ப சல்லுசா, அதாவது மலிவா கிடைக்கும். அப்படி வரும்போது நீங்க வந்து கொத்தவரங்காய் ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து சீசன் தான், நிறைய கிடைக்குது கொத்தவரங்காய். அன்சீசன்ல கொஞ்சம் கம்மியா கிடைக்கும், ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், அவ்வளவுதான். அப்ப நீங்க கொத்தவரங்காயை ரெகுலராகவே வாரத்துல 2 நாள் 3 நாள் உங்களோட ஃபுட்ல சேர்த்திக்கோங்க. சேர்த்துக்கும் போது பாத்தீங்களா இந்த மாதிரி நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. ஓகேங்களா? இந்த கொத்தவரங்காய், கிளஸ்டர் பீன்ஸ் எந்தெந்த தொந்தரவுக்கு எடுக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த கொத்தவரங்காய் பொரியல சாப்பிடலாம், சாம்பார்ல வச்சு சாப்பிடலாம். பெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு குருமா அப்படி வச்சுக்கலாம். அதுல கொத்தவரங்காவும் போட்டுக்கலாம். நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு சாம்பார், அதுல கொத்தவரங்காய் போட்டுக்கலாம். எல்லா சத்தும் கிடைக்கும். இன்னொன்னு வந்து பாருங்க, இந்த கேரளைட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அவியல். அந்த அவியல் வந்து பாத்தீங்கன்னா கொத்தவரங்காயில இருக்க சத்து அப்படியே உங்களுக்கு கிடைச்சிடுங்க. அது ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, வெறும் சீரகம் போட்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டு, தேங்காய் மஞ்சத்தூள் உப்பு சீரகம் போட்டு வேக வச்சுட்டு கொஞ்சம் சீரகமும் தேங்காயும் போட்டு அரைச்சு ஊத்திடுவாங்க, இவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொத்தவரங்காயில இருக்க பெனிஃபிட்ஸை முழுசும் வந்து எடுத்துக்க பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு தெளிவாவே புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.